Hi friends, welcome back to my channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஒரு ஆரி பேங்கிள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி பிங்க் கலர் கிளாத் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பேங்கிளில் பண்ணணுமோ அந்த பேங்கிளோடைய சைஸ் பார்த்துக்கணும். இது 1 சென்டிமீட்டர் இருக்குது. அந்த 1 சென்டிமீட்டர்ஸ்க்கு நான் அந்த லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அதோட சுற்றளவு 22 சென்டிமீட்டர் இருக்குது. இது 22 சென்டிமீட்டர்ஸ்க்கும் பண்ணிவிட்டு இதோட 1 சென்டிமீட்டருக்கு ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட்டு இது நான் எதுக்கு போகிறேன்னா, போன இதுக்கு ப்ளவுஸ் வீடியோ போட்டிருந்தோம்ல, அதுக்கு மேட்சிங்காக தான் பண்ண போகிறேன். பைப்பிங் த்ரெட்டை அதில் சென்டராக பார்த்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை அது மேலே வச்சுட்டு அது நல்லா ட்ரை ஆகட்டும். அதோடைய எட்ஜஸில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க, அந்த நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. கட் பண்ணும்போது இருக்கும்ல, அதனால். நெக்ஸ்ட் இது ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதில் ஜரி வச்சு ஜிக்ஸாக் ஸ்டிச் போட போகிறோம். எதுக்காகனா இந்த த்ரெட்டு விலகி வராமல் இருக்கிறதுக்காக சப்போர்ட்டிங் ஸ்டிச் போடுற மாதிரி தான். செயினே தான் இப்படி கிராஸாக போடுறோம். இது மாதிரி லாஸ்ட் எண்டு வரைக்குமே இதே மாதிரி ஜிக்ஸாக்டில் போட்டுக்கோங்க. இந்த சைடு ஒரு செயின் போட்டால் அப்படியே எடுத்து அந்த சைடு இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுடணும். போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நான் பிங்க் கலர் எடுத்துருக்கனால அதுக்கோடைய ஆப்போசிட் கலரில் க்ரீன் எடுத்திருக்கேன், பேரட் க்ரீன் எடுத்திருக்கேன். இப்போ லோடிங் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நூலை குத்தி வெளியே எடுத்துகிட்டு ஒரு பேக் செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்லாண்டிங்காக தான் போடணும். ஒரு பெரிய செயின், ஒரு குட்டி செயின், அது அப்படியே ஒரு அந்த சைடு இழுத்துட்டு வந்துடணும். இழுத்து அங்கே ஒரு லாக்கு, அப்புறம் ஒரு குட்டி செயின். இதே மாதிரி ஃபுல்லாக கண்டினியூ பண்ணணும். இருங்க, நான் இப்போ கொஞ்சம் நல்லா கிட்ட உள்ள வியூவில் வச்சு காட்டுறேன், ஜூம் பண்ணி காட்டுறேன். நீங்கள் டபுள் நூல் தான் யூஸ் பண்ணணும். சிங்கிள் நூலில் யூஸ் பண்ணி போட்டால் லோடிங் நல்லா வராது. இப்போ கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஒரு குட்டி லாக்குங்கிறது இந்த குட்டி செயின் தான். அப்படியே இழுத்துட்டு ரிவர்ஸ் கொண்டு ஒரு பெரிய செயின், அப்புறம் ஒரு குட்டி செயின், பெரிய செயின், ஒரு குட்டி செயின், அப்படியே நீங்கள் ரிவர்ஸ் இழுத்துட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதான். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் போடணும். இப்போ லோடிங் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு பீடிங் நீடில் எடுத்துகிட்டு சுகர் பீட் லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிட்டு இந்த சைடில் அந்த நாட்லாம் இருக்குல்ல, அந்த நாட்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம சைடில் இதை போட்டோம்னா நல்லா பர்ஃபெக்ட் லுக் கிடைக்கும். இந்த மாதிரி 2 பீட்ஸ் வச்சு லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது 2 பக்கமும் நம்ம பீட்ஸ் லோடிங் பண்ணணும்.
2 பக்கம் லோட் பண்ணிட்டு காட்டுறேன். நம்ம 2 போட்டு பண்ணும்போது தான் நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது தூக்கிட்டு இருக்காது. அதுக்காக இந்த மாதிரி நம்ம 2 சைடு லோட் பண்ணியாச்சு. 2 சைடு செயின் போட்டிருக்கேன். இப்போ அதாவது டபுள் செயின்னு சொல்லுவாங்க. டபுள் செயின் போடுறேன். அதாவது பக்கத்தில் செயின் போடாமல் அந்த செயினுக்குள்ளேயே இன்னொரு செயின் வர மாதிரி போட போகிறோம். இதோட வீடியோட எண்டில் வந்து நான் இந்த செயின் வந்து எப்படி போட்டதுன்னு தனியாக போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் நெருக்கமாக இருக்கிறதுனால கரெக்டாக தெரில. கொஞ்சம் பார்த்திங்கன்னா தெரியும். இது டபுள் செயின், இந்த பக்கம் இருக்கிறதுலாம் சிங்கிள் செயின். போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம செயின் வந்து ஒரு லைன் போடுறோமா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா அதோட லாஸ்ட்டில் முடிச்சு வெளியேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்து அந்த செயினோடைய சென்ட்ரு பகுதியில் அந்த செயின் அந்த ரவுண்டு ஓவல் ஷேப் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதோடைய நடுவில் விட்டு விட்டு இன்னொரு செயின் போட்டோம்னா தான் டபுள் செயின். நல்லா பார்க்க எம்போஸ் லுக்காகவும் தெரியும் பார்க்குறக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை என்ன சிங்கிள் செயின் சைடில் போடுற பாருங்க, சிங்கிள் செயின் எப்படி இருக்குது, டபுள் செயின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் வந்து இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இப்போது பேங்கிளில் ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் வந்து பேங்கிளோடைய இது வந்து 22 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா 21 சென்டிமீட்டர்ஸ்க்கு மட்டும் தான் லோடிங் போட்டிருக்கேன். அங்கே ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி ஒரு ஃப்ளவர் வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் அப்படி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஆடாமல் இருக்கிறதுக்காக நான் ஃபுல்லாக லோடிங் பண்ணனால க்ளூ வெளியே தெரியாது. அதனால நான் க்ளூ அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு ஒட்டிடுறேன். இதே வந்து வெறும் ஸ்டோன் மாதிரி அங்கங்கே வச்சுருந்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணாதீங்க. அப்படி பண்ணால் கிளாத்துக்கு மேலே க்ளூ வந்து அசிங்கமாக தெரியும் வெளியே. இப்போ இந்த எண்டு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ரன்னிங் ஸ்டிச் ஒன்று போட்டுடுறேன். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சைடு எட்ஜஸ் மட்டும் வந்து நான் வந்து க்ளூ போட்டு ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி ஒரு சைடு உள்ள எட்ஜஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி கவர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு எட்ஜஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். கீழே இருக்க ஒட்டி இருந்தாலும் அந்த கிளாத்தில் குத்தி மேலே நம்ம இப்போ மடக்கி அந்த இதில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். பார்க்க நல்லா கீழே இருக்கிறதுல குத்திட்டு கொஞ்சம் நெருக்கமாக, ரொம்ப தள்ளி இல்லாமல் பண்ணிங்கன்னா பிசுறு இல்லாமல் இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேப்பில் என்ன பண்ண போகிறோன்னா இந்த பேட்ச் நடுவில் ஒரு ஸ்டோனு, அப்புறம் 2 லைன் சுகர் பீட் வச்சுருக்கேன். அப்புறம் சுற்றியும் பிங்க் ஸ்டோன் வச்சு அதை சுற்றியும் சுகர் பீட் வச்சுட்டு அப்புறம் 2 லைன் செயின் போட்டு ஜிக்ஸாக் கட் பண்ணுங்கிறதுக்காக ஜிக்ஸாக்காக இப்போ நம்ம த்ரெட் பைப்பிங்கில் போட்டோம்ல அந்த மாதிரி ஜிக்ஸாக்காக அந்த செயின் மேலேயே போட்டுட்டோம்னா கட் பண்ணும்போது நூல் வந்து பிரிஞ்சு வராது அந்த கிளாத்தோடது. இப்போ அதில் ஸ்டிக் பண்ணியாச்சு. இது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனது காட்டுறேன். ட்ரை ஆகிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.